ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அரிநாத சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 67வது பாடல். முருகப்பெருமான் மீது முறையீடு செய்கின்றார், விண்ணப்பம் வைக்கின்றார் அரிநாத சுவாமிகள். முருகா, உன்னுடைய தாழ் இணையடிகளை நான் சிந்திக்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். பெறுதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகிப்படிந்து பெறகற்றிலே மத கும்பகம்ப கருகள் சிறுகள் சங்கிராம சைலதரசவல்லி இருகத் தழுவும் கடகாஜல பன்னிரு புயனே. பெறுதற்கரிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகிப் பணிந்து பெற்ற பெற கற்றிலே மதகும்பகம்ப இருகத் சிறுகன் கருகன் சிறுகன் சங்கிராம சைல தரசவல்லி இருகத் தழுவும் கடகாஜல பன்னிரு புயனே. மத கம்ப கும்ப தருகன் சிறுகன் சங்கிராம சைல சரசவல்லி. ஐராவதத்தை குறிப்பிடுகின்றார் சுவாமி. எப்படிப்பட்ட ஐராவதம்? போருக்கு வருகின்றதாம் ஐராவதம். முருகப்பெருமானுக்கு யானை ஒரு வாகனம். பிணிமுகம் என்று திருமுறாற்றுப்படையில் முருகனை மந்திர மரபு வழுவாமல் அந்தணர்கள் போற்றும் முருகப்பெருமான். அவன் திருச்செந்தூர் கடலிலே பிணிமுகம் என்ற யானை மீது ஏறி சடுதி வருகின்றான். அதுபோல் இந்திரன் அளித்த ஐராவதம் முருகப்பெருமானுக்கு யானை காவல் வாகனமாயிருக்கின்றது. இன்றும் நாம் சுவாமிமலை கோயிலுக்கு சென்றால் அங்கே முருகனுக்கு வாகனம் ஐராவதம், அதை காணலாம். மத கும்ப கம்ப, மதம் பெரிய ஓடுகின்ற அந்த கண்களை உடைய சிறு கண்களை உடைய அஞ்சாமல் இருக்கக்கூடிய அந்த யானை அசைகின்ற யானை. கம்ப தருகன் சிறிது அசைகின்றது. அது மட்டுமா, சங்கிராம சைலர் போர் யானை, போர்மலை போன்ற யானை. அப்படிப்பட்ட ஐராவதம் வளர்த்து எடுத்த சரசவல்லி இந்திரவல்லி ஆன தேவயானை பெருமாட்டி இறுகி தழுவும் கடகாச்சல பன்னிரு புயனே. தேவயானி பிராட்டியார் முருகனை தழுவி கொண்டு இருக்கின்றான். இச்சாசக்தி வள்ளி பிராட்டி, கிரியாசக்தி தேவயானி, முருகப்பெருமான் ஞானசக்தி. அப்படி அந்த கிரியாசக்தியுடன் கூடிய முருகப்பெருமானே கடகாச்சல பன்னிரு புயனே, கடகம் என்ற இந்த வீர ஆபரணங்களை அணிந்துள்ளான். 12 புஜங்கள் உடைய பெருமானே, முருகப்பெருமானே என்று வேண்டிக் கொள்கின்றார். எதற்காக வேண்டுகின்றார் என்று பார்த்தால், பெரிதற்கு அறிய பிறவியை பெற்று நின் சிற்றடியை குறுகி பணிந்து பெறகற்றிலே. முருகா, இந்த மானிட பிறவியானது எப்படி வாய்த்தது? ஏதோ முன் ஜென்மம், எத்தனையோ ஜென்மங்களாக செய்த புண்ணியத்தினால் இந்த மானிட பிறவி வந்து அமைந்து இருக்கின்றது. இது பெறக்கூடிய விஷயம் கிடையாது. சனாதன இந்து தர்மத்திற்கு உள்ள சிறப்பு, நாம் முன் பிறப்புகளை நம்புகின்றோம். நம்முடைய நல் வினை தீவினைக்கு ஏற்ப பிறப்பு உண்டாகின்றது. திருவள்ளுவர் பெருமான் இந்த கருத்தை ஒட்டி கூறுகின்றார். 7 பிறப்புக்கும் ஏமாப்பு உடைத்து, ஒருவன் தான் கற்ற கல்வி 7 பிறப்புக்கும் ஏமாப்பு உடைத்து என்று வள்ளுவ பெருமான் கூற்று. இந்த பிறவில் மட்டுமல்லாமல் இந்த கல்வியானது அவன் செய்த தானமும் தர்மமும் நல்வினையும் தீவினையும் அதோடு இந்த கல்வியும் வருகின்றதான். எத்தனையோ பிறவிகளாக
நாம் செய்த பாக்கியம் இந்த மானிட பிறவி. அதை நாம் வீணடித்து விடக்கூடாது. பெறுதற்கரிய பிறவியை பெற்று முருகா நான் வீணடித்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையை. உன் சிற்றடியை குறுகி பணிந்து பெற கற்றிலேன் முருகா. உன்னுடைய அடியை நான் வணங்கி ஓய்வு பெற கற்கவில்லையே. திருமூல நாயனார் கூறுகின்றார், பிறதற்கு அரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கு அரிய பிரானடி பேணார். பிறதற்கு அரிய பிறவியை பெற்றும் பிறதற்கு அரிய பிரானடி பேணார். பிறதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பிறதற்கு அரிய பேறு இழந்தாரே. பிறதற்கு அரிய பிராணிகள் எல்லாம் பிறதற்கு அரிய பேர் இழந்தாரே. பிறதற்கு அரிய பிறவி, இந்த மானிட பிறவி சற்று வாய்க்காது. அப்படிப்பட்ட பிறவியை நாம் எடுத்துள்ளோம். அப்படி பெற்றும் பிறதற்கு அரிய பிரானடி, யாராலும் காண முடியாத இறைவனார் அடியை பேணி துதிக்காமல் வணங்காமல் ஏதேதோ பேசி திரிகின்றோம். இப்பொழுது ஒரு கூற்று வருகின்றது முருகப்பெருமானை பற்றி. முருகப்பெருமான் முருகனும் சிவனும் வேறல்ல என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் கூறுகின்றார். முருகன் கைப்பட எழுதி திகழ்தேச சக்கரம் செம்புகம் ஐந்துளான் என்று முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்த கந்தபுராணம். நாம் முருகனை பிரித்து பார்க்க முயல்கின்றோம் சில பேர். அது மிகவும் தவறு. சூரசம்ஹார மூர்த்தி அல்லவா, விளையாடாதீர்கள். அன்றே அருணாநாத சுவாமிகள் சொல்லிவிட்டார், சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்றறிவோம் யாம். சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பாகுமா? வேண்டாம் விளையாட்டு. முருகனை போற்றி பணியுங்கள், பாடுங்கள். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தாரே, அந்த பேரை இழந்து விட்டார்கள். அரிதறிது மானிடராய் பிறப்பல் அரிது, பிறத்தல் அரிது. வள்ளுவ அவ்வை பாட்டி வாக்கு. பிறவி பெருங்கிடுவல் பிறவி பெருங்கிடுவல் பெருங்கடல் நீந்துவர். பிறவி பெருங்கடல் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதவர். பெருங்கடலை நீந்துவார்கள் யாரு? இறைவனடி சேர்பவர்கள் இந்த பிறவியான பெருங்கடலை நீந்துவார்கள். இறைவனடி பேணாதவர் நீந்தார். வள்ளுவ பெருமான் வாக்கு. தேவர்கள் கூறுகின்றார்களாம் திருவாசகத்தில். மாணிக்க வாசகன் பெருமான், நாம் இந்த பூமியில் பிறந்து இறைவனை துதிக்காமல் போய்விட்டோமே. புவனியில் போய் பிறவாமையால் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதுகான். தாய்மான சுவாமிகள் வாக்கு. அப்படிப்பட்ட அரிதான மானிட பிறவி, அதை பெற்று நாம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமானை ஸ்மரித்து தாள்களை அங்கே வணங்க வேண்டும். யான் எனது அகங்காரம் அகல வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையிலே முருகப்பெருமான் தோன்றுவான், ஆட்கொள்ளுவான். காரைக்கால் அம்மையார் 63 நான்மார்களே மூத்தவர், மிகவும் வயதான பிராட்டி. சிவபெருமானை நினைத்து துதித்து எம்பெருமான் அடியிலே ஒடுக்கம் கண்டார். காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. இறைவனை நோக்கி நாம் என்ன வேண்டுவோம்? பணம் தா, பதவி தா, புகழ் தா, வீடு தா, மனைவி தா, மக்கள் தா. அரசியல்வாதி என்றால் பதவி வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், பணம் வேண்டும் என்று லௌகிக விஷயங்களா வேண்டுகின்றோம்.
ஆனால் காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டுகின்ற தெரியுமா? இறைவா, இரவா அன்பு வேண்டும். சேக்கிழா பெருமான் வாக்கு பெரிய புராணத்தில் காரைக்கால் அம்மையார் வேண்டுகின்றார்களாம், இறைவா, இரவாது இன்ப அன்பு வேண்டும். இரவாத இன்ப அன்பு, யாவருக்கும் பாகுபாடு இல்லாமல் இன்பமாக அன்பு செலுத்த வேண்டும் யாவர் மேலும். அப்படி இரவாத, அது தேயாத இன்ப அன்பு வேண்டும். வேண்டிய பின் மீண்டும் வேண்டுகின்றாரா, இறைவா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறக்கக்கூடாது, இன்ப துன்பத்தில் உழக்கூடாது, உன் அடி சேர வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல். இந்த நல்வினைக்கு மீண்டும் அந்த வினைகளை அனுபவிக்க வேண்டும், மீண்டும் ஏதாவது ஒரு நல்ல பிறப்பு இருக்குமானாலும் கூட இறைவா, உன்னை என்றும் மறவாமை வேண்டும், உன்னை மறக்கக்கூடாது எம்பெருமானே, சிவருமானே, இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் பொழுது உன் அடிகீழ் இருக்க என்றார். இன்றும் அங்கே திருவாலங்காட்டிலே இறைவன் நர்த்தனம் புரிகின்றான், அவனது அடிகீழ் இருக்கின்றார் காரைக்கால் அம்மையார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல், உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது உன் அடிகீழ் இருக்க என்றார். அதுபோல் சுவாமிகள் வேண்டுகின்றார், எம்பெருமானே, பெரிதற்கு அறிய பிறவியை பெற்று உன் சிற்றடியை, உன் இகவரம் கொடுக்கக்கூடிய அந்த திருவடிகள், மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வீடு பேரை அளிக்கக்கூடிய திருவடிகளை பற்றி கொள்ளாமல் குறுகி பணிந்து பெற கற்றிலேன், அதை கற்கவில்லை முருகப்பெருமானை, எதற்கு அந்த அறிவை கொடு என்று வேண்டிக் கொள்கின்றார். அதுபோல் நாமும் இறைவன் அடியை பின்பற்றி போற்றி புகழ்ந்து உள்வருவோமாக. வீண் விஷயங்களை பேசி வாழ்க்கையை கழிக்க வேண்டாம். முருகப்பெருமானை போற்றி பணிந்து யான் எனது என்ற செருக்கு அற்று இரவாத அன்பு கொண்டு எல்லா உயிரிழத்தும் இன்பமான அன்பு கொண்டு முருகனை போற்றி புகழ்ந்து உய்வுறோமாக. பெருதற்கரிய பிறவிய பெற்று நின் சிற்றடியை குறுகை பணிந்து பெறகற்றிலேன், மதகும்பகம்ப தருகன் சிறுகன் சங்கிராம சைலதரசவல்லி இருகத்தழுவும் கடகாச்சல பன்னிரு புயரே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவா என திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.